தொழிலாளிகளுக்கு செய்யணுங்கிற எண்ணமே வந்து ஒரு உயர்ந்த எண்ணம் தான். ஆமா பிரதர், இன்னைக்கு நம்ம வளர்ந்ததால ஆமா இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன்னா அங்க வேலையே நடக்கணும். நான் இன்டர்வியூ கூட நான் அங்க வேலை செஞ்சுட்டு வந்து நான் இங்க இன்டர்வியூ கொடுக்க முடியாதுல. அப்ப அந்த உழைக்கிறது யாரு? கண்டிப்பா நம்ம பேசிக் ஸ்டார்டிங்ல 3 வருஷம் உழைச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு சர்க்கிள் அது போயிட்டு இருக்கு, ஒரு செட்டிங்ல போகுது. அந்த செட்டிங் யார் பண்ணுறா? யார் பண்றா? உழைக்கிறவங்க தானே பண்றாங்க. குமார் கிஷோர்ன்றவர் இருக்கான், உண்மையா உழைக்கிறான், நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறான். அவனுங்களுக்கு நான் சொன்ன இந்த இருக்கு. அதே மாதிரி இன்னொரு 1 இயர்ல அவன் பின்னாடி இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்களும் க்ரோத் ஆகி வராங்களா, வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க சொன்னது நடக்கும். ஓகே, நீங்க வந்து கவனம் செலுத்திட்டே இருக்கீங்க. யார் வந்து நல்லா ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்துட்டே இருக்கீங்க சார். 10 வந்து 2 நல்ல சம்பளம் ஏற்றி கொடுப்பேன் சார். வந்து 2 நல்லா வேலை செய்யறாங்க ஏற்று. ஒருத்தருங்களாம் இப்போ சும்மா கிச்சனுக்கு சும்மா க்ளீனாக வச்சுக்க, குப்பைலாம் இருக்கக்கூடாது. அடுத்த மாதம் அவனுக்கு ஒரு 100 ரூபா சம்பளம் ஏற்று. 100 ரூபானா எவ்வளோ? 3000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றுறோம். அந்த மாதிரி ஏற்றுவேன் நான். 3000 ரூபா, 4000 ஏற்று, 5000 ஏற்று, 10000 ஏற்று. அந்த மாதிரி தான் இன்ன வரைக்குமே. குமாரை தவிர வேற யாருமே 1 இயர் டிராவல் பண்ணல என் கூட. இப்போ எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு 15 பேர் இருக்காங்க. குமாரை தவிர என்கிட்ட இவ்வளோ நாள் டிராவல் பண்ணல. அதனால குமாருக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செயின் போட போறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்க இந்த தொழிலை தொடங்குனீங்க இல்லையா? ஆரம்பத்துல என்னவா தொடங்குனீங்க? எத்தனை, ஒரு எப்படி சொல்றது, எவ்வளவு குவான்டிட்டியில ஆரம்பிச்சீங்க? ஒரு பிரியாணி கடை அப்படி ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை கிலோல தொடங்குனீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 3 கிலோ. 3 கிலோ 3 கிலோ 1.5 கிலோ வீட்டுக்கு அப்படியே இல்லைங்க. 3 கிலோ. இப்போ எவ்வளவு கிலோ வரானா? ஒரு நாளைக்கு 500 கிலோ போவோம், 1000 கிலோ போவோம், திடீர்னு 100 கிலோ போவோம், திடீர்னு 300 கிலோ போவோம். இன்னைக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற பிரியாணி ஸ்டைலு டேஸ்ட் தான் நான் கொடுக்குறேன். அதை நான் கம்மியாக கொடுக்குறேன். 100 120 அன்லிமிட்டெடு. அப்போது நான் ஒரு 150 200 வச்சுன்னா இன்னைக்கு சென்னையில் கோடீஸ்வரன் நான் தான் போல. அந்த அளவுக்கு லாபம் இருக்குது இதில். ஆனால் கரெக்டாக தெளிவாக பண்ணணும், சும்மா பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து நானும் பண்ணுறேன் பண்ணக்கூடாது. கரெக்டாக தெளிவாக மக்களுக்கு சேரணும். என்னை ஃப்ரான்ச்சைஸ் யாருன்னா கேட்க வரீங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கணும். உனக்கு சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்குதா, எல்லாம் போகன்றதை மட்டும் வாங்க. ஏன்னா மக்களுக்கு தரமான ஃபுட்டு கொடுக்கணும், ரேட்டு கம்மியாக கொடுக்கணும், அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுன்றது தான் என்னோட குறிக்கோள். ஃப்ரான்ச்சைஸ் வேணும்னா அப்பு கடைக்கு ஃப்ரான்ச்சைஸ் கேட்டால் அப்புக்கு மாதம் ஒரு 30,000 அப்பு கட்ட வந்து கிடைக்குன்ற மைண்ட் செட்டில் வாங்க. அதுக்கு மேலே கிடைக்கும், ஆனால் ஒரு 1000 ரூபா மைண்ட் செட்டில் வாங்க. ஏன்னா மக்களுக்கு தெளிவான ஃபுட்டு கொடுக்கணும். ஏன்னா அது அடுத்து கடை போதுன்னா அதே மாதிரி 10 ரூபா 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்குது, சும்மா பெட்ரோல் வரலையே, மாணவரே ஏற்றினுக்கிறாங்க பெட்ரோல். அதனால இப்போ இங்கேருந்து ஒரு சூளமேட்டு கடை வரப்போகுது. அங்கேருந்து வண்டிக்கு மட்டுமே 1000 ரூபா வரும். அப்போ அதுலேருந்து ஒரு 10 ரூபா 110 ரூபா பிரியாணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கடை வர ஒரு 10 ரூபா 120 ரூபா பிரியாணி, இல்லைனா ஒரு 130 ரூபாய்க்கு மேலே வந்து நான் இன்னும் வளர்ந்துட்டா கூட 150 ரூபாய்க்கு மேலே பிரியாணி ஏறவே ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரியாணி 250 ரூபாங்க சாதாரணமாக. அதனால 150 ரூபாய்க்கு மேலே பிரியாணி ஏறாது. 3 கிலோவில் தொடங்குனீங்க இல்லையா அந்த கடையை? அது இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க? ஒன்று அஃபோர்டபுள் ப்ரைஸு, யாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்குது உங்கள் கடையில். வேறு என்னலாம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரினா பிரியாணின்ட்டு நம்மளுக்கு பிரியாணினா நம்ம எது வேணால் சாப்பிடுவோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி தெரியாது, ஏன்னா மிளகாத்தூள் போட்டு அது இதுன்னு போட்டு இஞ்சி போட்டு சாப்பிட்டுன்னு இருப்போம். பிரியாணின்னா ஒரு நல்ல பிரியாணி கொடுத்தா மக்கள் கண்டிப்பாக நம்மளை வரவேற்பாங்கன்ட்டு அதில் கவனம் செலுத்தி யூடியூப் சேனல் பார்த்தா நானே செஞ்சு எப்படியே செஞ்சுட்டு இன்றைக்கி தரமான பிரியாணி கொடுத்துட்ருக்கேன். பிரியாணியை நம்ம கரெக்டாக குவாலிட்டியாக தரமாக கொடுத்தா நம்மளை வரவேற்பாங்கன்னு நினச்சேன், அதை பண்ணேன். அது 100 ரூபாய்க்குள்ளே கொடுக்க முடியுதா? ப்ராஃபிட்டபிள் தானா? ஸ்டார்டிங் கொடுக்க முடிஞ்சது, இப்போ கொடுக்க முடியுது. ஏன்னா கிச்சனை 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். 3250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் தர போட்டிருக்கேன். இப்போ 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கொடுக்க முடியல தான், ஆனால் எனக்கு நிறைய போகிறதுனால ஓகே. எனக்கு கிடைக்கலங்க, இப்போ கூட சொல்கிறேன்னா எனக்கு கிடைக்கல. அப்புறம் ஏன்டா இதெல்லாம்னா நம்ம ஆசைகள், நம்ம ரொட்டேஷன் அப்படியே ரொட்டேஷன் இதை தூக்கி இதில் போகிறோம், அதை தூக்கி இதில் போகிறோம், இதை தூக்கி அதில் போகிறோம், அதுதான். மற்றபடி 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக யாராலையும் யாரால என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் நான் கொடுக்குறேன்.